லாவண்யா. ஹாய். அம்மா கேத்ரின், மகாலட்சுமி எங்க? அவ அப்பவே போயிட்டாளே. சந்துரு, அவ போகும்போது உன் நம்பரை வாங்கிட்டு போனா. ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணுமா? ஒண்ணுக்கு 4 வாட்டி உன் நம்பரை செக் பண்ணி வாங்கிட்டு போனா. பெஸ்ட் ஆஃப் லக். எஸ் சித்தப்பா, ஐ மீன் லவ். சித்தப்பா, சந்துரு நான் லவ் பண்றேன். லவ் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப டீப்பா லவ் பண்றேன். என்னை எப்படி எல்லாம் அழ வச்சான். இப்ப என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சித்தப்பா, ஏன் டல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கியா லக்ஷ்மி? அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, என்னம்மா இப்படி இழைச்சு போயிட்ட? அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துக்க போலாம். எதுக்கு இவ்ளோ அர்ஜென்ட்டா? நீதான் 4 வருஷமா கல்யாணத்தை அப்ப பண்ணிக்கிறேன் இப்ப பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க என் பையன் உன்னை நினைச்சு வாடிக்கிட்டு இருக்கான். வாமா போலாம். அத்தை, நான் இங்க ஒரு பையனை. நீங்க என்ன 2 பேரும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? மகாலட்சுமி கல்யாணத்துக்கு நீங்க வர மாட்டீங்களா? இவங்களையும் வெத்தலை பாக்கு வச்சா கூப்பிடணும். அவரு ரொம்ப நல்லவர் அத்தை. நான் சூட்கேஸ்ல துணிமணி எடுத்து அதுல மகாலட்சுமி சொல்றது கூட ஒரு வகையில. ஹோட்டல்ல எச்சி கிளாஸ் கழுவுற ராஸ்கல். கௌரவத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னொரு வார்த்தை பேசினா வெட்டி போட்டுருவேன். ஏமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னேன்ல. வந்துகிட்டு இருக்கேன். வா. பாத்ரூம். ஓ, நீங்க முன்னால போய்கிட்டு இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். உள்ள போ. Yeah, I'm just coming. Oh, okay. Excuse me. May I have your phone, please? I'm talking. Please, just one call. It saved my life. 1 minute. Thank you. Hello. Thank God. Chandru. Mahalakshmi. I love you, Chandru. I love you. மாமா, மகாலட்சுமி ஐ லவ் யூ சொல்லிட்டா. ஐ லவ் யூ சொல்லிட்டா. சொல்லு. சந்துரு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் சூழ்நிலை அப்படி சொல்ல முடியல. என்னாச்சு? என் அத்தை அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன நீ காப்பாத்த வருவல்ல? மகாலட்சுமி, இப்ப நீ எங்க இருக்க? ஏய், யாரா நீ? என் மகாலட்சுமி அடிச்சியா? என் மருமகளை நான் அடிப்பேன், கொல்லுவேன். அத கேட்க நீ யாரா? 10 செகண்ட் முன்னால வரைக்கும் மகாலட்சுமியோட ஒருத்தல காதல. இந்த செகண்ட்ல இருந்து மகாலட்சுமியோட புருஷன். டேய், போன்ல பேசினா அது வீரம் இல்லடா. உனக்கு தைரியம் இருந்தா, மூஞ்சில மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, இப்ப பேசுனது எல்லாம் மதுரைக்கு வந்து ஏன் முன்னாடி பேசுறா? அப்ப உன்னை பாத்துக்கிறேன்டா ராஸ்கல். இப்ப வேடா போன. என்னடா உன் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. பையன் நல்ல பையன். நீங்க வேணா ஒரு வாட்டி போட்டோவை பாருங்க. ஏக்கா போட்டோ கீழே போட்டு கண்ணத்துல போட்ட? ஏய் பிச்சை, உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே கல்யாணத்தை நடத்துறதுக்கு, கெடுக்கிறதுக்கு இல்ல. அத அடிச்சுதான் சொல்லணுமா? இவனுக்கு இவன் என்னடா வேணும்? மருமவன்.
இவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சின்ன வயசுலயே 2 பேரும் போயிட்டாங்களாம். என்னது? சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க. செண்டு பாம் தச்சுக்கிறீங்களா? போயிடு, விளம்பரத்துல பாத்துருக்கேன். இனிமே இது எனக்கு தேவையில்லையா? அம்மா, டாடி, இவனை உடனே வர சொல்லு, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. இந்நேரம் அவன் வந்திருப்பான்ப்பா. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருப்பான். ஹாய் 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 ஹாய். ஓ பேபி. ஹாய் சந்திரு. மகாலட்சுமி கண்ணு பாவாடை தாவணியில சூப்பரா இருக்க செல்லம். தம்பி கண்ணி வெடி மாதிரி இருக்கானுங்க. அட கிட்ட போயிடாதீங்க, வெடிச்சிட போறீங்க. மகாலட்சுமி சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. You're so sweet. தேங்க் யூ. பிச்சு சார், என்னாச்சு கருத்து போயிட்டீங்க? என்ன வெயிலா? வெயில் இல்ல மாப்ள, அக்கா அடிச்சு அப்படி கருத்து போயிடுச்சு. ஃபாதர், வணக்கம் அங்கிள். என் பேரு சந்துரு. நானும் உங்க பொண்ணு லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம். மகாலட்சுமி சொல்ல மறந்துட்டேன், நாளை காலை 10 o'clock ஃபிளைட், கோ அண்ட் கெட் ரெடி. ஆமா, வரும்போது ரூட்ல சரியில்லையே. ஏன் தம்பி எந்த வழியா வந்தீங்க? செட்டியார்பட்டி. போறப்ப புதூர் வழியா போங்க. என்ன மகாலட்சுமி மச நின்னுட்டு இருக்க? போ, ரெடியாவு. ஏய், கொஞ்சம் ஸ்பீட குறைச்சுக்க. சேம் வாய்ஸ். அட்ரஸ் சொல்லிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏய், உன்னை இங்க வர வச்சது கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, உன்னை கொன்னு புதைக்கிறதுக்குடா. ஏய், என்னடா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாசக்கதவை மூடுங்கடா. ஏழுமலை தேவடா, இதுக்காக தானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டியே. ஐ லவ் யூ மேன். ஏய், உன்னை சுத்தி 20 பேர் இருக்காங்க. ஒரு சொடக்கு போட்டே உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. அடிபட்டு சாக போறடா. நம்மள நம்பி லவ் பண்ண பொண்ணு ஒரு பிரச்சனை, என்ன வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போன ஒரு வார்த்தை சொன்னா, கால்ல முடி முளைக்காத வெடல பசங்களுக்கு கூட ரத்தம் கீழே இருந்து மேல வரைக்கும் சர 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 சரன்னு ஏறும். அப்படி இருக்கையில 26 வயசுல ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருக்கிற எனக்கு எப்படி ஆண்டி வரும் பயம்? டேய், வெட்ட கொல்லுங்கடா. சூப்பரா ஃபைட் பண்ணலாம்னு இருக்கையில குறுக்கால கம்பூட்டவன் எவன்டா? அங்கிள் வை. நீ சிங்க குட்டிடா. அதனாலதான் உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்டா. அண்ணே, அங்கிள், நீங்க பாக்குறதுக்கு வயலண்டா இருந்தாலும் உங்க மனசு கோல்டு. அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னால நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். மகாலட்சுமிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சபாஷா சிங்கக்குட்டி, சபாஷ். பக்கத்து ஊர்ல வெள்ளச்சாமின்னு என் பரம்பரை எதிரி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பயந்து போய் என் தம்பி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். தினம் தினம் அதை நினைச்சு வேதனையோட என் தம்பிய ஊருக்குள்ள கூட்டிட்டு வர முடியாம, அந்த வெள்ளச்சாமியையும் கொல்ல முடியாம தலை குனிஞ்சு ஒரு பொம்பளை போல இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் தம்பிய ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். அங்கிருந்து அவனுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா நீ அவனை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன்னா, அந்த இடத்துலயும் காலை கழுவி நான் கன்னிகாதானம் பண்ணி தரேன். இது என் பொண்ணு மேல சத்தியம். ஆனா உங்க தம்பியை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்து போட்டு தள்ள மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அது நடக்காது. ஏன்னா எங்க 2 ஊருக்கு நடுவுல இருக்கிற கட்டுப்பாடு பிரகாரம் அந்த ஊர் ஆளுங்க இந்த எல்லைக்கோட்டை மிதிக்க கூடாது. ஓகே ஓகே, அப்படின்னா உங்க தம்பியை இங்க கூட்டு வந்த நெக்ஸ்ட் செகண்ட் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஐத்தியக்காரா, என் பொண்ணு மேலேயே சத்தியம் பண்ணிருக்கையா. எவ்வளவு ஆயிரம் சார், மாப்பிள்ளைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடு. வாங்க தம்பி, உங்க 2 பேருக்கு ஒரே ஒரு மரம். ஐயோ, விஷயம் தெரிஞ்ச ஆளா இருக்காங்க அந்த வக்கீல. வா. ஹலோ பசுபதி, ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடந்த 25 வருஷமா என் தம்பிய கொல்ல போறேன்னு தவம் இருந்தியே, அவன் நாளைக்கு வரப்போறான். இடம் முத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன். எப்ப தெரியுமா? சாயந்தரம் 5 மணிக்கு.